குட் ஈவினிங் எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு யோகால முத்ராஸ் மட்டும் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு சில முத்ராஸ்லாம் நம்ம என்னென்ன முத்ராஸ்ன்றத பார்க்கலாம். ஸோ முத்ராஸ்ன்றத ஒரு ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்க்கலாம். முத்ராஸ்னா என்ன அப்படின்றதுக்கு முத்ராஸ் எப்படி அப்படின்னா நம்மளுடைய நேச்சருக்கும் அதாவது இயற்கைக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்டு தான் முத்ராஸை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இயற்கை எப்படின்னா நேச்சர், அதாவது வெயில், மழை, அந்த மாதிரி ஆகாயம், காற்று, இந்த மாதிரி எல்லாத்தையும் பஞ்சபூதங்களையும் அடங்கிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பஞ்சபூதங்களையும் பஞ்ச ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுதான் நம்ம உடம்பும் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ காற்று அடிக்கும் போதோ இல்ல வெயில் அதிகமா இருக்கும் போதோ நம்ம உடம்புலயும் நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி மழை அதிகமா இருக்கும் போது நம்ம உடம்புல மாற்றங்கள் வரும். அதுல ஒரு சக்ராஸும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். நம்ம சில முத்ராஸ் வைக்கும் போது ஒரு சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். அதுல இந்த 5 விரல்களுக்கும் 5 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தம் ஃபிங்கர் வந்து ஃபயர், அதாவது நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் ஃபயர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து காற்று, அப்புறம் இது நீர், இது ஸ்பேஸ், இது லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பஞ்சபூதத்தையும் பஞ்ச விஷயங்களா நம்மளுக்கு அடக்கி கையில சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபிங்கர் ஒவ்வொரு இதை டச் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். இதுல பேசிக்கான ஒரு 4-5 முத்ராஸ் மட்டும் உங்களுக்கு நான் பேசிக்கா நம்ம காலையில எழுந்து என்னென்ன முத்ராஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து சின்முத்ரா சொல்லி கொடுத்திருப்பேன் இல்லையா? சின்முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த தடவை பிருத்வி முத்ரா சொல்றேன். இந்த முத்ராஸ்லயே ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த 2 விரல்களை மட்டும் தொடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா பாடிய வந்து 2, அதாவது நெருப்பும் காற்றும் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி நெருப்பு காற்று ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவலா வச்சுக்கும்பாங்க. ஒருவேளை இங்க வைக்கிறீங்க, அதாவது அதே காற்றை வந்து நீங்க இந்த இடத்துல வைக்கிறீங்க, நெருப்பை இந்த இடத்துல தொடுறீங்க அப்படின்னா அதிகப்படுத்தும்பாங்க. நெருப்பு சார்ந்த நம்ம உடம்புல அதிகப்படுத்தும் அப்படிம்பாங்க. ஒருவேளை இங்க நீங்க அமுத்துறீங்க அப்படின்னா கம்மிப்படுத்தும்பாங்க. நெருப்பு கம்மிப்படுத்தும். சோ இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணும், இது வந்து அதிகப்படுத்தும், இது கம்மிப்படுத்தும். இதுல இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு முத்திரையும் நீங்க பண்ணும்போது ஒண்ணு நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணும் பாடியில. இதுல வந்து எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு வந்து இப்போ உடம்பு வலியில இருந்து, ஜுரத்துல இருந்து எல்லாத்துக்குமான முத்ராஸ்க்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல ஒரு சில முத்திரைகளுக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன். போன தடவை சின்முத்ரா சொல்லி கொடுத்தேன். சின்முத்ரான்றது இந்த 2 விரல்கள், அதாவது காற்றையும் நெருப்பையும் மட்டும் நம்ம வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறோம். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மூளைக்கு வந்து ரொம்ப கம்மியான, அதாவது ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப பதஷ்டம் ஆகாம மனசை வந்து ரொம்ப திடமா வச்சுக்கும். ரொம்ப நம்மளே கண்ட்ரோலா வச்சுக்குவோம். அதுக்கான முத்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்முத்ரா. அதை நான் போன தடவை சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? முத்ரா வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி முத்ரா. பிருத்வி முத்ரான்றது வந்து இந்த கடைசி 2 விரலுடைய இந்த டிப்பை டச் பண்ணுவீங்க. நீங்க லாஸ்ட் 2 விரலுடைய இந்த டிப்பை நீங்க டச் பண்ணுவீங்க பிருத்வி முத்ராக்கு. இந்த முத்ராவோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸை டச் பண்ணுவீங்க. இந்த முத்ராவோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 முத்ரால எது ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபிங்கர்ஸோட ஃபயரு, இது வந்து வாட்டர், அதாவது லாஸ்ட் சுண்டு விரல் வந்து தண்ணி, இது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ், அதாவது ஆகாயத்துடைய பக்கத்துல லேண்ட். ஓகேங்களா? லேண்ட் இது ரெண்டுத்தையும் அடக்குறோம். அதாவது நெருப்பு, நீரு, பக்கத்துல லேண்ட், பூமி, 3த்தையுமே அடக்கி வைக்கிறோம். சோ இதனால நம்ம உடம்புல என்ன நன்மைகள்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின், அதாவது பொதுவாவே முகம் வந்து பொலிவா இருக்கும், க்ளோனஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முடி கொட்டுது, நிறைய கொட்டுது அப்படின்னா அதுக்கு இது நல்ல உதவியா இருக்கும். பிருத்வி முத்ரா நல்ல உதவியா இருக்கும். இது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பாடியில. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து உள்ளர ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு கிட்னி, ஹார்ட், அதே மாதிரி லங்ஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி ஸ்கின்னை நல்லா வச்சுக்கும். மெயினா ஸ்கின் நல்லா வச்சுக்கும். ஸ்கின் அலர்ஜி
மெயினா அலர்ஜி இஷ்யூஸ்லாம் வராம இருக்கும். சின்ன பசங்கலாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீனேஜ் பசங்களுக்குலாம் பரு வராம இருக்கும். அதே மாரி நம்ம பெரியவங்கலாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் நெறைய பேர் இருக்கும். அவங்களுக்குலாம் ஸ்கின் அலர்ஜி இல்லாம இருக்கும். முடி கொட்டுறது நிக்கும். ஸோ அந்த மாரி அழகு சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கு இந்த பிரித்வி முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் டச் பண்ணா போதும். ஓகேங்களா? இது பிரித்வி முத்ரா. நெக்ஸ்ட் முத்ரா போலாங்களா? நெக்ஸ்ட் முத்ரா போலாம் மேடம். எஸ் மேடம். நெக்ஸ்ட் முத்ரா வந்து ரொம்ப வந்து காய்ச்சலா இருக்கு, ரொம்ப ஃபீவரா இருக்கு, பாடி வந்து பயங்கர ஃபீவரா இருக்கும்போது உஷ்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஹீட் தான் வெளியில வருது. ஸோ ஹீட் வந்து நெறைய வெளியில அப்படியே உஷ்ணங்கள் அடிக்கும். உஷ்ணம் அடிக்கும்போது என்ன பண்ணலாம்? ரொம்ப ஃபீவரா இருக்கு. அதாவது கூட்டிட்டு போணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற நெலைமையில இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த ஃபீவர கம்மி பண்ணணும். எப்படின்னா எப்பவுமே ஃபீவர் வந்து அதிகப்படுத்தவே கூடாதுன்பாங்க. ஏன்னா ஃபீவர் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்த மூளைக்கு போகும். மூளை காய்ச்சல் கொண்டு வந்துரும். ஸோ ஃபீவரை மட்டும் எப்பவுமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகப்படுத்தவே கூடாது. அந்த நேரத்துல எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ரொம்ப அழகான ஒரு முத்திரை இருக்கு. அதுக்கு பேரு லிங்க முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகான முத்திரை. ஃபீவர் எப்பவுமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் தான் பண்ணணுமே தவிர அதை மேல எடுத்துட்டு போக கூடாது. அதுக்கு நிறைய இடத்துல வந்து நல்ல பச்சை தண்ணி எடுத்து ஒத்தரம் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல இருக்கும். முதிரையில எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா அழகா இப்படி கை பிடிச்சி இப்படி நல்லா டைட்டா பிடிக்கணும். நல்லா டைட்டா பிடிச்சு பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் அதாவது இடது கையுடைய தம் ஃபிங்கர் இந்த இந்த 2 லாக் பண்ணி இடது கையை இப்படி நல்லா டைட்டா பிடிச்சி இப்படி மேல் நோக்கி வைக்கணும். இது படுத்துட்டு கூட பண்ணலாம். பெண்களா இருக்கீங்கன்னா இடது கையோட தம் ஃபிங்கர் மேல் நோக்கி இருக்கணும். ஆண்களா இருக்கீங்கன்னா வலது கையோட தம் ஃபிங்கர் மேல் நோக்கி இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சி இப்படி மேல் நோக்கி இப்படி வச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வைக்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும். அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும் போது ஃபீவரிஷ் அப்படியே கம்மியாகும். நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போற வரைக்கும் இந்த முத்திரையில நீங்க நல்லா வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாடியில இருக்க உஷ்ணத்தை கம்மி பண்ணும். ஃபீவர் வந்து மூளை காய்ச்சலுக்கு கொண்டுட்டு போகாம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க முத்ரா. இது கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பெண்கள் எப்பொழுதும் லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர், ஆண்களுக்கு ரைட் ஹேண்ட். ஸோ இது கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோ. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம். குழந்தைங்க வந்து இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க கையை நல்லா புடிச்சுக்கிட்டு நீங்களே இப்படி மேல் நோக்கி வச்சுக்கலாம். மெயினா குழந்தைங்களுக்கு தான் சீக்கிரமா மூளை காய்ச்சல் அடிக்கும். அதை இப்ப என்ன பண்ணா இந்த லிங்க முத்ரா ஹாஸ்பிட்டல் கூட்டி போற வரைக்கும் அழகா இந்த லிங்க முத்ராவை கையில வச்சு கொஞ்சம் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா மெடிசன் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்காக இந்த லிங்க முத்ரா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முத்ரா எடுத்துட்டு போலாங்களா? எஸ் மேடம். எஸ் மேடம், போலாம் மேடம். அடுத்த முத்ரா வந்துட்டு வாயு முத்ரா. வாயு முத்ரா வந்து மெயினா ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது பாடியில வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். எது சாப்பிட்டாலும் வயிறு வந்து அப்படியே உஷ்ணமா இருக்கும். வயிறு வந்து ரொம்ப உப்புசமா இருக்கும்பாங்க. அண்ட் அந்த அசிடிட்டி இஷ்யூஸ் அதாவது மேலது கீழே ஹார்ட் போன் ப்ராப்ளம், அசிடிட்டி இஷ்யூஸ் அதாவது ஃபுட் பைப்ல சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் வந்து செரிமான சக்தி இல்லாம நிறைய வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் போனா இருக்கு, எது சாப்பிட்டாலும் ஏப்பம் வந்துட்டே இருக்கு, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு அப்படின்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், வாய் முத்ரா. ஸோ வாய் முத்ரா எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு இந்த விரல் அதாவது காற்றை வந்து நெருப்பு என்ன பண்ணுதுன்னா அமுத்துது, நெருப்பை அமுத்துது. ஸோ இப்ப என்ன பண்ணு இந்த தம் ஃபிங்கரை நடுவுல பிரஸ், அதாவது நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பீட் சவுண்ட் கூட கேட்கும் இந்த இடத்துல. ஸோ பீட் சவுண்ட் கேட்கும் இந்த இடத்துல. இதை வச்சு நீங்க ஒரு பிரஸ், அது இங்க ஒரு டச், இந்த இடத்துல ஒரு பிரஸ், இப்படி பிரஸ் பண்ணீங்கனாலே நல்லா உங்களுக்கு இங்க ஒரு பீட்டு, இங்க ஒரு பிரஸ், அவ்வளவுதான். இதுதான் வாயு முத்ரா. இந்த முத்ரா பண்ணீங்கனாலே பண்ண இன்ஸ்டன்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளோட்டிங் இருக்கு, அதாவது உப்புசமா இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்குன்னா இதை பண்ணவே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்பம் மூலியமா வெளியில வந்துடும், கேஸ் வெளியில வந்துடும். இது வந்து எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட நீங்க பண்ணலாம் இந்த முத்ரா. இந்த முத்ரால ஒரு 3 minutes
5 மினிட்ஸ் நீங்க தாராளமா நிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டிக் டிக்குன்னு இந்த இடத்துல ஒரு சவுண்ட் வரும், பீட் சவுண்ட். அந்த இடத்துலயும் இங்க நல்ல ஒரு பிரஸ், த வாயு முத்திரை. ஓகே எஸ் மேடம். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு முத்திரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் முத்திரை வந்து ரொம்ப நல்ல முத்திரை. இந்த முத்திரை வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். என்ன முத்திரைன்னு கேட்டீங்கன்னா சின்மயா முத்திரை. சின்மயா முத்திரை அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஒண்ணும் இல்ல, லாஸ்ட்ல இருக்க 3 பேரு இவங்க யாரு? ஸ்பேஸ், அதாவது நம்ம மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறவங்க. ஸ்பேஸ், லேண்டு, அப்புறம் ஹேர், வாட்டர், இவங்க எல்லாத்தையும் இங்க டச் பண்ண போறீங்க. இங்க டச் பண்ணா என்ன அர்த்தம்? இவங்க 3 பேத்தையும் நல்ல மேல் நோக்குறீங்க. இவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க? பிரஸ் பண்ணி சமமா வச்சுக்க போறீங்க. யார? நெருப்பையும் காற்றையும் சமமா வச்சுட்டு மீதி இருக்கிறவங்கள நல்லா பிரஸ் பண்ணி மேல் நோக்க போறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா சின்மய முத்ரா. இது வந்து சின்மய முத்ரா. இந்த சின்மய முத்ரா ஒரு முத்ரா பாடிக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கும். சின்மய முத்ரால சின்மய முத்ரா வந்து இப்படி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளவுதான். இந்த சின்மய முத்ரா பாடிக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். ஹார்ட் இஷ்யூஸ், லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இந்த முத்ராஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். பாடியை நல்லா வச்சுக்கும். எல்லா விதமான அதாவது எல்லா விதமான விரல்களையும் எல்லா விதமான எலிமெண்ட்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அதனால இந்த முத்ரா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கான முத்ரா இது. அடுத்த ஒரு முத்ரா சொல்லி தரேன். அடுத்த முத்ரா வந்து பெண்களுக்கு மெயினான முத்ரா. என் கிளாஸ்ல வந்து என்னனாலும் கண்டிப்பா கிளாஸ்ல நான் லேடிஸ்க்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ லேடிஸ்க்கு மெயினா கொடுக்க வேண்டிய முத்ரா வந்து யோனி முத்ரா. யோனி முத்ரா வந்து மூணு பேர், அதாவது முத்ரா ஒரு விரல்லையும் இருக்கும், 2 விரல்களையும் சேர்த்து பண்ற முத்ராஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல வந்து இந்த நம்ம 2 பேர் யாரு? நம்ம 2 நெருப்பையும் சேர்த்து மீதி 3 பேரையும் 3 விரல்களையும் சேர்த்து இந்த இவங்க காற்றை நம்ம கீழ் நோக்கி வச்சு நெருப்பை மேல் நோக்கி வச்சு கீழ் நோக்கி இப்படி இருக்கணும். ஸ்பைனல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதாவது எலும்பு பின்னாடி இருக்கிற முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது கீழ் நோக்கி இருக்கணும். இந்த முத்ராக்கு பேரு யோனி முத்ரா. இந்த யோனி முத்ரா வந்து மெயின் பெனிஃபிட்டே யூட்ரஸ்க்கு தான். யூட்ரஸ் வந்து பெண்களுக்கு கிடைத்த வரம் பிளஸ் பெண்களுக்கு கிடைத்த சாபம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் பெண்களுக்கு. இது வந்து மெயினா ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டா அவ்வளோ நல்லது உடம்பு பெண்களுக்கு. ஸோ இந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா பெண்களுக்கு செயல்படுறதுக்காக பண்ணக்கூடிய முத்ரா. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, குழந்தை இன்மை, அதாவது குழந்தை இன்னும் பிறக்காம இருக்கு, அவங்களுக்கு இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கா, அவங்களுக்கு இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெனபாஸ்ல இருக்கீங்க, அதாவது நாங்க வந்து மாதவிடாய் ப்ராப்ளம்ல இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங், அதாவது மாதவிடாய் அப்போ மூட் ஸ்விங் நிறைய பெண்களுக்கு வந்து அந்த மூட் வந்து மேல நோக்கி கீழே போய் ஜம்பிங்கா இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கும் இந்த முத்ரை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெண்களுக்குரிய முத்ரை, யூட்ரஸ்க்கு ஸ்ட்ரென்தனிங்கான முத்ரை இந்த யோனி முத்ரா. ஸோ இந்த யோனி முத்ரா தாராளமா 5 to 10 minutes டெய்லியும் கூட வைக்கலாம். யூட்ரஸ்க்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு முத்ரா. நெக்ஸ்ட் முத்ரா எல்லாருக்கும் ரொம்ப அழகான முத்ரா, தாமரை முத்ரா, பத்ம முத்ரா. பத்ம முத்ரா பத்ம முத்ரான்றது வந்து பாத்தீங்கன்னா 2 கைகள் சேர்த்து அழகா நம்ம விரிச்சு கையை காமிச்சு வைக்கிற முத்ரா பத்ம முத்ரா. இந்த பத்ம முத்ராலேயே பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன். மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப இப்ப வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது எதை எடுத்தாலுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது நமக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்றதுக்காக அழகா நம்ம வைக்கிற முத்ரா பத்ம முத்ரா. பத்ம முத்ரா வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க யார் வேணாலும் வைக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக வைக்கக்கூடிய அழகான முத்ரை பத்ம முத்ரை. ஓகே சார்.